ஆண்டவர் எதற்காக வந்தார்னா, வியாதியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்த அற்புதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைத்த அந்த உலகம் கொள்ளாது அவ்வளோ அற்புதங்களை இயேசு செய்தார். இன்றைக்கும் அவருடைய சபை, அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு அற்புதங்களை செய்கிறவர் அந்த பூமிக்கு வந்தார். உங்க வாழ்க்கையில் அற்புதம் தேவை என்றால், வியாதியில ஒரு அற்புதம் தேவை என்றால், இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. எத்தனையோ மனிதர்களை நோக்கி போனீங்க, மந்திரவாதிகளை நோக்கி போனீங்க. உங்க பிரச்சனையை ஒரு முறை உங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பதாய் பணிந்து, இயேசுவே இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறட்டும் என்று சொல்லி பாருங்க. இயேசு உங்களை விடுவிக்க உண்மை உள்ளவராய் மாறுகிறார். இயேசுவை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற யாராயிருந்தாலும், வேதத்தை நேசித்து அதற்கு கீழ்ப்படுகிற யாராயிருந்தாலும், அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய மந்திரவாதி சேவனை செய்து ஏவுதல் பண்ணினாலும் அவனை அணுகாது. ஆண்டவர் வேதத்தில் அந்த மனுஷனுக்காக, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி. எந்த மந்திரவாதினால ஏவப்பட்ட வாதை கர்த்தருடைய பிள்ளைகளை சேதப்படுத்த வலிமையில் உள்ளதல்ல, அதிகாரம் உள்ளதல்ல. கர்த்தர் அவரை ஆராதிக்கிற, அவரை நேசிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற ஒவ்வொரு குடும்பத்தை அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சேவனை கட்டுகள் இருக்குமே, ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயம் அற்புதம் நடக்கும். 5 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு வைத்த கட்டுகளை சில நிமிடங்களுக்குள்ளாக, சில நொடிகளுக்குள்ளாக ஆண்டவர் உடைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எங்க சபைகளிலேயும் சிலர் வருவார்கள், பொல்லாத ஆவிகளினால பாதிக்கப்பட்டு சில வாலிப பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிப்போம். சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த பொல்லாத வியாதி, பல வருஷங்களாக அலக்கழிக்கப்பட்ட பொல்லாத வியாதி ஓடி இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளில விடுதலை தர இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அநேக அற்புதங்களை செய்கிறவராக இயேசு வந்தார்.